உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 31 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்ட் 1 அப்புறம் இங்கிலீஷில் ஜெரண்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் பார்ட் சைக்காலஜி பார்ட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்லேருந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 101லேருந்து 103 வரை நம்ம இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைகோல் பந்தாட்டம் அல்லது மட்டை பந்து அல்லது இரண்டு விளையாடுகிறார்கள். 300 மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டத்தையும் 250 மாணவர்கள் மட்டை பந்து விளையாட்டையும் 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள். சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு டேட்டா. என்ன பண்ணுறாங்க? ஹாக்கி கிரிக்கெட் விளையாடுறாங்க. உங்களுக்கு 300 பேர் என்ன பண்ணுறாங்க? நமக்கு மற்ற ஸ்கூலில் ஹாக்கி அது கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதில் 300 பேர் ஹாக்கி விளையாடுறாங்க, 200 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்புறம் 110 பேர் ரெண்டும் விளையாடுறாங்க. நமக்கு இதை வச்சு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு ஐடியா பண்ணலாம், ஒரு டயக்ராம் போடுவோம். வென் டயக்ராம் போட்டால் ஆன்சர் ஈஸியாக பிடிக்கலாம். வென் டயக்ராம் ஹாக்கி கிரிக்கெட் எடுத்துப்போம். ஹாக்கி எவ்வளோ பேர் விளையாடுறாங்க? 300 பேர் விளையாடுறதா சொல்கிறாங்க. கிரிக்கெட் எவ்வளோ பேர் விளையாடுறதா சொல்கிறாங்க? 250. ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ பேர் விளையாடுறாங்க? 110. ரெண்டும் சேர்ந்து 110 விளையாடுறாங்க. அப்போ ஹாக்கி மட்டும் எத்தனை பேர் விளையாடுவாங்க? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணுதா? 300 மைனஸ் 110 190 பேர் ஹாக்கி மட்டும் விளையாடுறாங்க. கிரிக்கெட் மட்டும் எவ்வளோ பேர் விளையாடுறாங்க? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணுதான். 250 110 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 140 பேர். கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாங்க 140 பேர், ஹாக்கி மட்டும் விளையாடுறாங்க 190, ரெண்டு விளையாடுறாங்க 110 பேர். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 101வது கேள்வி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எத்தனை மாணவர்கள் வளைகோல் ஆட்டம் மட்டும் விளையாடுறார்கள்? ஹாக்கி மட்டும் விளையாடுறாங்க எவ்வளவு பேர் கேட்கறாங்க. ஹாக்கி மட்டும் விளையாடுறாங்க நம்ம எவ்வளவு பேர் பண்ணியிருக்கோம்? 190 பேர் சூஸ் பண்ணியிருக்கோம். 101வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 190. கேள்வி 102 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளே ஒன்லி கிரிக்கெட். எத்தனை மாணவர்கள் மட்டை பந்து மட்டும் விளையாடுறார்கள் சொல்லியிருக்காங்க. மட்டை பந்து மட்டும் என்ன பண்ணோம்? 250லேருந்து நம்ம 110 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் 140. ஸோ 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 140. 103 மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல். பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் என்ன பண்ணோம்? நம்ம 300 250 + 110 ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏன்னா ரெண்டு கலந்து இருக்காங்க. நம்ம ஹாக்கி மட்டும் எத்தனை விளையாடுறாங்க? 190 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். கிரிக்கெட் மட்டும் எத்தனை விளையாடுறாங்க? 140. ஓகேங்களா? ரெண்டு எவ்வளோ பேர் விளையாடுறாங்க? 110. ரெண்டு விளையாடுறவங்க 110. அந்த 3ஐ கூட்ட வேண்டியதான். 3ஐ கூட்டினோம்னா ஆன்சர். ஸோ கூட்டி பாருங்க என்ன வரும்ட்டு. 190 கூட்டினோம்னா 440. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 440. கேள்வி 104 ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 35% மக்கள் 2 வகை பழங்களை மட்டும், 20% மக்கள் 3 வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் எனில் மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்கள் சதவீதம் என்ன? ஸோ 3 வகை பழங்களை விரும்புகிறாங்க, பழங்களே விரும்பாதால் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த சதவீதத்தை ஆட் பண்ணுவோம், 100ல் மைனஸ் பண்ணுவோம். கூட்டினா பாருங்க 40 35 75 + 20 95. 100ல் 95 போனால் என்னது? 5. ஆன்சர் 5. 104வது கேள்விக்கான விடை 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 105 ரூட்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் 0 1 வந்தாலே பார்க்கலாம். 0 வர வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம் பாருங்க. இது எதுவுமே ரூட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஸ்கொயர் நம்பர் தான் நம்ம வெளில எடுத்துடலாம். ஸ்கொயர் நம்பர் இல்லைன்னா காமனா பின்னாடி ரூட்ல வர மாதிரி ஒரு நம்பர் வரமா எடுத்துப்போம். நமக்கு க்ளூ பார்த்தீங்கன்னா 28 தான் இருக்குல்ல, சின்ன நம்பர். 28 எப்படி பிரிக்கலாம்? நம்ம 4 × 7 பிரிக்கலாமா? 28 4 × 7 பிரிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாமே 7 வர மாதிரி பிரிப்போம். 63 9 × 7 பிரிக்கலாம். 63 9 பாருங்க. இந்த 4 ஸ்கொயர் நம்பரு 3 ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த மாதிரி தான் பிரிக்கணும். அப்போ 175 என்ன பண்ணலாம்? 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 175 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். அதான் மல்டிபிள். 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 25 25 × 7 ப்ளஸ் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க நம்பர் ரூட்டோட வெளில எடுக்கலாம். ரூட் 7 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 9 வெளில எடுத்தோம்னா 3 √7 மைனஸ் 25னா 5 √7 ப்ளஸ் 4னா 2 √7 2 √7. இப்போ எல்லாமே பின்னாடி √7. ஸோ நம்பர்ஸ் என்ன பண்ணலாம்? ப்ளஸ் மைனஸ் பண்ணலாம். 3 + 2 5 5 - 5 0. 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 0. கேள்வி 106 என்ன சொல்றாங்க? n என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் n என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏ வந்து எப்போதும் இயல், பி எப்பொழுதும் ஒரு விகிதமுறா எண், ஓகேங்களா, நேச்சுரல் நம்பர் இராஷனல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி எப்பொழுதும் ஒரு விகிதமுறு எண்,
ரேஷனல் நம்பர் சொல்றாங்க. ஆப்ஷன் டி வந்து ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண், ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம் இரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. நமக்கு என்னன்னா ரூட் எண். சரி, ரூட்டுக்குள்ள நம்பர் வச்சுப்போமே, ரூட் 4 வச்சுப்போம், டேரக்டா ஆன்சர் வந்துடும். 2 தெரிஞ்ச நம்பர், ரூட் 4 ரூட் 9 நமக்கு பிரச்சனை இல்லை, வந்துடும். இதே ரூட் 5 வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், 2 பாயிண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்குமா, கரெக்டான நம்பர் ஹோல் நம்பர் எழுத முடியாதா, ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்குமா. ஸோ இதை இப்போ என்ன சொல்லலாம், நம்ம ரூட்டுக்குள்ள நம்பருங்கிறது ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம் இரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, ஒரு விகிதமுறா அல்லது விகிதமுறா எண், மேபி ரேஷனல் ஆர் இரேஷனல். கேள்வி 107, ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. பவர்ஸ்ல கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே கீழே இருக்க நம்பர்லாம் சேம் நம்பரான்னு பார்ப்போம். எல்லாம் சேம் நம்பரா இருந்தா இருக்கிறதுல எது சின்ன பவரோ அதான் என்னது ஜிசிடி. 5, 11, 9 அதுல எது சின்னது 5. ஸோ ஜிசிடி கேட்டிருக்காங்க. அப்ப 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ P/5. இதே எல்சிஎம் கேட்கறாங்க அப்படின்னா நம்பர்லாம் சேம்னா இருக்கிறதுல பெரிய பவர். இந்த கொஸ்டின்ல எல்சிஎம்னா P/11. கேள்வி 108, ஜிசிடி தான் கேட்டிருக்காங்க. 3a² 5b³ 7c/4. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்பருக்கு தனியா இந்த நம்ம கன்சர்வன்ஸுக்கு தனியா பார்க்கணும். நம்பர் பார்ப்போம், 3, 5, 7 ஏதாவது பொதுவான எண்ணில் டிவைட் பண்ண முடியுமா, HCF சான்ஸே இல்லை, எல்லாமே பிரைம் நம்பர். அப்போ 1 தான். இந்த வேல்யூஸ் பாருங்க, ABC 3 தனித்தனி. அப்போ நம்ம என்ன சொல்ல போறோம், இப்படி கொடுத்தாலே அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க எல்லாமே ஒரு பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைம் நம்பர் ஜிசிடி எடுத்தாலே நமக்கு ஆன்சர் என்ன, 1 தான் வரும். 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1. கேள்வி 109, இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணலாம், ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஈரலுக்கு எண்ணின் இலக்கங்களில் கூடுதல் 5, அதன் இலக்கங்கள் இடமாற்றப்பட்டால் கிடைக்கும் புதிய எண்ணானது கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 குறைவு. நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குறையும், ரெடியூஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்த 4 ஆப்ஷன்ல. ஸோ நம்ம எல்லா நம்பரும் கூட்டினாலும் 5 தான் வருது, எல்லா நம்பரையும் கூட்டினாலும் 5 தான் வருது. ஸோ குறையணும் நம்பர் ஓகேங்களா, பிளஸ் ஆகக்கூடாது. 23 பாருங்க, 27 மைனஸ் பண்ணா மைனஸ்ல போயிடும், இது இருக்க வாய்ப்பு இல்லை. 32 மைனஸ் பண்ணணும், 27 மைனஸ் பண்ணா என்ன ஆகும், 5. நமக்கு ப்ளஸ் பண்ணா அதே நம்பர்ல வரணும். ஓகே, 14 திருப்பி போட்டா 41, 41 திருப்பி போட்டா 14. ஓகே, ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, குறைகிறது, ரெடியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படினாலே 41 27 மைனஸ் பண்ணி பாருங்க, 41 -27 மைனஸ் பண்ணா என்ன வரும், நமக்கு 47, 27 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு 14 கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 14. ரெடியூஸ் பண்ணா இந்த நம்பரை திருப்பி போட்டா கிடைக்கும், 41 திருப்பி போட்டா 14. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 14 எழுதிடக்கூடாது, 14 திருப்பி போட்டா 41. ஆனால் ரெடியூஸ் குறையிறது அப்படின்னா பெரிய நம்பர் தான் ஆன்சராக வரும், பிளஸ்னா தான் நமக்கு சின்ன நம்பர் ஆன்சராக வரும். 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 41. கேள்வி 110, ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயது கூடுதலை போல் 3 மடங்காகும். 3 மடங்கு இருக்கான் வயசு, ரைட்டு. 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகள்களுடைய வயதின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன? அவரோட வயசு இப்போ என்னன்னு கேட்குறாங்கப்பா. சிம்பிள், நம்ம ஆப்ஷன்லேருந்தே போகலாம், சூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வயசு என்ன சொல்றாங்க, ஃபாதர் சன், ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுவோமே, 60. ஓகேங்களா, ப்ரெசன்ட் 60ன்னு எடுத்துப்போம். 60னா 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபாதர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமனின் தற்போதைய வயதை காண்க. ஓகே, அவரோட தற்போதைய வயது தான் 60. அப்போ இவர் வயது வந்து ஃபாதர் வந்து 60ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சன் 3 மடங்கு 20 இருப்பாங்க. 2 பசங்களோட வயசை கூட்டினா என்ன வரும், 20 வரும். 20 வந்து அதான் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களே. அப்புறம் என்ன சொல்றாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு, ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு ஒரு 5 வருஷம் ஏற்றுவோமா, இவர் 65 மாறுவாரு. இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, 25 எழுதக்கூடாது. 2 பசங்க ஒருத்தருக்கும் 5 வயசு கூடுமா, ஒருத்தருக்கு 5 வயசு கூடுனா இங்க பிளஸ் 10 19 என்ன வரும், 30. பாருங்க டபுளா இருக்கா, இல்ல. ஸோ 45 சூஸ் பண்ணுவோம். 45 ஃபாதர்னா சன்னுக்கு என்னவா இருக்கும், 45 சாதனா 2 பசங்களோட வயசை கூட்டும் போது 17 வருது. 5 ஆண்டுகள் பிறகு இவருக்கு ஒரு +5 போடுவோம். இவருக்கு +5 போட்டோம்னா 50 ஆயிடுவாரு. இவங்களுக்கு என்ன பண்ணணும், +10 போடணும். ஏன்னா ஒரு பையனுக்கு 5 வயசு, இன்னொரு பையனுக்கு 5 வயசு. ஸோ 10 கூட்டினோட என்ன வரும், 25. அவங்க சொல்லிருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு பாருங்க, 2 மடங்கு 25 50 2 மடங்கு. ஸோ நம்ம சூஸ் பண்ணிருக்க ஆன்சர் கரெக்ட். 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 45. கேள்வி 111, ஏ மற்றும் பி ஆகியோர் மாத வருமானங்களின் விகிதம் 3:4 அவர்களுடைய செலவுகள் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5000 சேமிக்கிறார்கள் எனில் அவர்களுடைய மாத வருமானத்தை காண்க. என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட
இன்கமோட ரேஷியோ கொடுத்துட்டாங்கப்பா. ரேஷியோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுவாங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சேமிப்பு. ஸோ நான் இந்த கேள்வி என்ன சொல்கிறேன், இன்கம் எப்படி எடுக்கலாம், இன்கம் மைனஸ் சேவிங். இன்கம்லேருந்து சேவிங்கை மைனஸ் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்குமா? எவ்வளோ மாதத்துக்கு வருமானம், அதில் எவ்வளோ சேமிக்கிறாங்க மைனஸ் பண்ணோம்னா அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்கம் தான், அதை எக்ஸ்ன்னு எடுப்போம், அதை வேல்யூவை மாற்றி எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ பாருங்கள் 3x by 4x மைனஸ் தானே, மைனஸ் சேமிப்பு எவ்வளோ 5000 ஈக்குவல் டு இன்னொரு ரேஷியோ எடுத்துப்போம் 5/7. மேலே இருக்கிறது முதல் நம்பர், கீழே இருக்கிறது ரெண்டாவது நம்பர். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 7ஆல் பெருக்கினீங்கன்னா 21x மைனஸ் 35 3500 35,000 5ஆல் பெருக்கணும்னா 20x மைனஸ் 25,000. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும். ஸோ நம்ம 20 இந்த பக்கம் கொண்டு வருவோம், 20 இந்த பக்கம் ஒன்று தான் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். 21 மைனஸ் 20, ஸோ எக்ஸ் 1. 35,000 மைனஸ் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆனால் மைனஸ் 25,000 ப்ளஸ் 35,000 ரெண்டு மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு 10,000 கிடைக்கும். அப்போ எக்ஸ் 10,000. நம்ம இன்கம் முதல்ல என்ன எடுத்திருக்கோம், 3x எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், 10,000 × 3 30,000, 10,000 × 4 40,000. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 30,000, 40,000. கேள்வி 112 என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபார்முலா எக்ஸ் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும்னா எந்த ஃபார்முலா நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். நமக்கு க்ளூன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலா தான், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். கேள்வி 113 நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:3 எனில் முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவுகளையும் காண்க. ஸோ முக்கோணம் சொல்லியிருக்காங்க. முக்கோணம் ட்ரையாங்கிள்னால நமக்கு டோட்டல் ரேஷியோ எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. 180 டிகிரி. ஸோ இங்கே ஆட் பண்ணோம்னா 3ஐயும் கூட்டினா என்ன வரும் பாருங்க, 5 6. ஸோ 6 அடிச்சோம்னா 30, ஒரு பங்கு 30. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது 1 × 30 30. ஸோ இதில் டிக் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ 30. ரெண்டாவது 30 × 2 60, 30 × 3 90. 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. கேள்வி 114. ஸோ கண்டிஷன் தான், நமக்கு சிம்பிள் கண்டிஷன் தான். என்ன சொல்லியிருக்கோம், பேரலோகிராமில் இருந்தால் ரெக்டாங்கிள் மாறும், ராம்பஸ்ல இருந்தால் ஸ்கொயர் வரும். ஓகேவா, அதான் ஸ்டெட். கூற்று 1 ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரமாகும். கூற்று 2 ஒவ்வொரு சதுரமும் சாய் சதுரம் ஆகும். ரெண்டுமே கரெக்டு. ஸோ 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கேள்வி 115 சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரின் பக்க அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சாய் சதுரம் ஸோ மொத்தம் 12னா இது மட்டும் என்னவா இருக்கும், 1 6, இன்னொன்று 8, இது எக்ஸ். ஸோ பாருங்க, இது ஒரு பித்தாகரஸ் தியரம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மிச்சம் 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, ரெண்டையும் கூட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. எக்ஸ் ஸ்கொயர் 100னா எக்ஸ் என்னது வேல்யூ 10. சிம்பிள். 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். கேள்வி 116 எக்ஸ் ப்ளஸ் 2, 4 ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் 2 எனில் எக்ஸ், ஒய்யின் மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய்யோட மதிப்பு வேணும், ஒன்றும் இல்லைம்மா. இங்கே எக்ஸுக்கு நேரம் இங்கே என்ன இருக்கு, 5. அப்போது இந்த இடத்துல 2 கூட என்ன கூட்டினா 5 வரும் அப்படின்னு பார்ப்போம். 2 கூட என்ன கூட்டினா வரும், 2 + 3 5. இங்கே பாருங்க, ஆப்ஷன் சியில் 3 இருக்கு. அதே மாதிரி இங்கே 4 வரணும். ஒய் இந்த இடத்துல 4 வரணும். ஒய்ங்கிற பிளேஸ்ல என்ன யூஸ் பண்ணால் 4 வரும், 6. 6 - 2 தானே 4. அதான் ஆப்ஷன் சி. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3, 6. கேள்வி 117 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் பக்க பரப்பளவை காணுக. கனசதுரம் கியூபோட பக்க பரப்பளவு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன, 4a². ஸோ 4a², ஏன்றது தான் 5. அப்போ a² என்ன வரும், 25. 4 × 25, 4 × 25 100. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. 118 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு
முக்கோணத்தின் அரை சுற்றளவு செமி பெரிமீட்டர். அரை சுற்றளவு, சுற்றளவுனா என்னது? 3 பக்கத்தையும் கூட்டினா சுற்றளவு. அரை சென்டிமீட்டர் கேட்குறாங்க, 3 பக்கத்தையும் கூட்டி அதில் பாதி. அப்போ பாருங்க 15, 20, 25 3 கூட்டுவோம், எவ்வளோ வரும்? கூட்டி டிவைட் பை 2, கூட்டி 2ஆல் வகுக்கணும். கூட்டினா என்ன வருப்பாங்க? 35, 40, 60. 60 பை 2, 60 2ஆல் வகுத்தோம்னா 30. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 30. கேள்வி 119. கீழ்காணும் அளவுகளை கொண்டு கன செவ்வகத்தின் கன அளவை காணுக. கியூபாய்டோட நமக்கு கன அளவு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? L × B × H. பாருங்க L B H அவங்களே கொடுத்துட்டாங்க. 3ஐயும் பெருக்க வேண்டியதான், பெருக்கி எழுத வேண்டியது. நமக்கு 3ஐயும் பெருக்கணும்னா பாருங்க இந்த 2 ஆப்ஷன் வர வாய்ப்பே இல்லை. 103 இது ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இது பாருங்க 12 × 8 96, 12 × 8 96, அதிலே 2 போயிடுச்சு. மிச்சம் போய் மல்டிப்ளை பண்ணால் இருக்கு 576 தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணலாம்? 12 × 8 96. ஸோ 96 நம்ம என்ன பண்ணலாம்? 100 எடுத்துப்போம். 100 × 6 600 எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துருக்கோம். 4 × 6 24. 600லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணோம்னா 576 தான் வரும். ஓகே, நமக்கு என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 576 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 576 தான். நமக்கு கேட்டிருக்கிறது வால்யூம், கன அளவு. அப்படின்னா சிஎம் கியூப் வரணும். சிஎம் கியூப். அவசரப்பட்டு நம்ம ஸ்கொயர் வரதை குறிச்சிடக்கூடாது. எக்ஸாம்ல நம்ம தப்பு பண்றது இந்த இடத்துல தான். ஆப்ஷன் ஏல ஸ்கொயர் கொடுத்துட்டு பில கியூப் கொடுத்துருப்பாங்க. அவசரத்தில் நம்ம இந்த கியூபா ஸ்கொயரா பார்க்காம நம்ம டிக் பண்ணிடுவோம். கடைசியாக பார்த்தா ஆன்சர் வால்யூம்னா கியூபா வரும். ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 576 சிஎம் கியூப். கேள்வி 120. நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி. நிகழ்தகவுனால நமக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே 0லேருந்து 1க்குள்ள தான் இருக்கும். வேல்யூ எப்பவுமே 0லேருந்து 1க்குள்ள தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 0 to 1. கேள்வி 121. ஒரு சோதனையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு என அழைக்கப்படுகிறது. ஸோ நமக்கு இது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் 1 or more outcomes of an experiment is called. இந்த மாதிரி வந்தால் என்ன சொல்லுவோம்? நிகழ்ச்சி, ஈவெண்ட். ப்ராபர்ட்டியில் தானே சொல்லுவோம் நிகழ்ச்சி, ஈவெண்ட். 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ நிகழ்ச்சி, ஈவெண்ட். கேள்வி 122. ஒரு பகடை உருட்டப்படும் போது பகடையின் முழு முக எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு யாது? பிரேம் நம்பரா இருக்கணுங்கிறாங்க. ஸோ பகடை ஊட்டும் போது பிரேம் நம்பர் என்னென்ன வரும்? நமக்கு சிங்கிள்னா 6 தான். 2, 3, 5. நமக்கு வர வாய்ப்பு என்னது? 3 நம்பர் தான். அப்போ 3/6 அடிச்சோம்னா 1/2. 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1/2. கேள்வி 123. x/y வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்கு? 6, அதான் எக்ஸோட மதிப்பு. ஒய்க்கு நேரம் என்ன இருக்கு? 5, அதான் ஒய்யோட மதிப்பு. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா x² + y² டேரக்டா பண்ணிடலாம். 6² 36 + y 5, 5² 25 / 36 - 25 ஆட் பண்ணீங்கன்னா 36 25 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 61. ஸோ 61/11 ஆப்ஷன் சி. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 61/11. கேள்வி 124. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீரியஸ் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வரும்போது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பார்ப்போமா? BE. ஸோ B C D E 3ஆவது டேர்ம் போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்கு அப்புறம் F G H 3ஆவது டேர்ம் போயிருக்காங்க. ஹெச்சுக்கு அப்புறம் I J K. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும்? K. 4 ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் K இருக்க மாதிரி ஒரே ஆப்ஷன் D தான் இருக்கு. 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் D KSU. கேள்வி 125. 6/1/4% சமமான பின்ன வடிவில் எழுதுக. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் எழுத சொல்றாங்க. என்ன பண்ணணும்? நம்ம பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும். பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 6/1/4 என்ன பண்ணலாம்? 4 × 6 25 24. 4 × 6 24 + 1 25. அது எப்படி எழுதலாம்? 25/4. சதவீதத்தை ரிமூவ் பண்ணணும். இந்த சதவீதத்தை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும்? /100. சதவீதத்தை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணுவோம். 25 அடிச்சிங்கன்னா 4 × 4 16. 1/16. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1/16. கேள்வி 126. 1.45 பார் ஐ P/Q வடிவத்தில் மாற்றுக. P/Q வடிவம் என்னது? ஆன்சர் நமக்கு ஃப்ராக்ஷன்ல தான் வரப்போகுதுப்பா. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1.45 கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை இந்த பார்ல எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 நம்பர். ஒரு நம்பர் கொடுத்திருந்தா /9. ஒரு நம்பர் கொடுத்திருந்தா /9. 2 நம்பர் கொடுத்திருந்தா /99. ஸோ எத்தனை
பாரில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 நம்ம டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 1.45 மேலே இருக்க நம்பர் வந்து என்னென்னா ஃபுல் நம்பர் எடுத்துக்கங்க. 1.45 145 எடுத்துக்கங்க, ரைட்டா? 145. ஸோ அந்த 145 மைனஸ் 145 கூட எதை மைனஸ் பண்ண போகிறோம்னா இதை விட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு இந்த 1 மட்டும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாக நம்பர் எடுக்கிறோம். 145 மைனஸ் 1 என்ன எழுதுனா 144. அடித்தோம்னா பாருங்க 9 வாய்ப்பால் அடிப்படும். ஏன்னா எல்லாமே கீழே 11 இது 16 முறை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 16/11. நம்ம சால்வ் பண்ணணும்னது எப்படி எடுக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1.45 4 பார்னா அப்படி வரிசையாக கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்குங்கப்பா, அப்படி எடுத்துப்போம். ஸோ இந்த நம்பரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வர என்ன பண்ணுவோம், 100ஆல் பெருக்கணும். 100x ஈக்குவல் டு 145 பாயிண்ட் இந்த 45 அப்படியே போகும் 45. ஓகே, டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க எல்லாம் ஒரே நம்பர் தானே. சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், அது எப்படியும் 0 தானே வரப்போகுது. ஸோ இதை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். பாருங்க 100 மைனஸ் எக்ஸ் என்ன வரும் 99x மைனஸ் வரும். இங்கே மைனஸ் 145 ஒன்றை மைனஸ் பண்ணால் 144 மைனஸ் நம்ம அடிச்சிருவோம். இப்போ 93 அந்த பக்கம் போகும்போது என்ன பண்ண போகிறோம், இதே டிவிஷன் தான் அடிச்சிங்கன்னா 16/11 தான் வரும். 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 16/11. கேள்வி 127 ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0. 0க்கு எந்த ரெசிப்ரோக்கலும் இல்லை. ஸோ 127வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி நோ ரெசிப்ரோக்கல், தலைகீழ் கிடையாது. கேள்வி 128 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, நமக்கு ரேஷனல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 டிஜிட் 0909 போதும். அப்புறம் என்ன மீனிங் இதில் பார் 0. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0.09 பார், இதான் மீனிங். 2 கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார் கொடுத்தா என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம் 9 மைனஸ் 1 9 மைனஸ் 0 9 மைனஸ் 0 9 எழுத போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இது எக்ஸ்னா இந்த 09 இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ 100x ஈக்குவல் டு 9.0909 அப்படி கண்டினியூ போவோம். அந்த பக்கம் இருக்கிறத விட்டுருவோம். மைனஸ் பண்ணால் நம்ம என்ன வரப்போகுது 99x ஈக்குவல் டு 9. பாருங்க ஆப்ஷன் டி. ஏன்னா 9/19 என்ன வரும் 1/11 டிவைட் பண்ணோம்னா 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1/11. அதான் சொல்கிறேன். அதனால தான் இங்கே நம்பர் பாருங்க 9 மைனஸ் 0 9 எழுதிக்கலாம், 2 டிஜிட், அதனால /99 டேரெக்டாக நம்ம அடிக்கலாம். ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும். கேள்வி 129 1 கிலோகிராமுக்கு 5 கிராம் டேஷ் சதவீதம். 1 கிலோ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் 100% 1 கிலோ. 1 கிலோனா எத்தனை கிராமு 1000 கிராம். நமக்கு 5 கிராம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி 5 கிராம் கொண்டு வருவோமே. 10%னா என்ன 100, 1%னா 10 கிராம் தான் 1%. நமக்கு தேவை 5 கிராம், 10ல் பாதி. ஸோ 10 கிராம்ங்கிறது 1%னா அதில் பாதி 5 கிராம் என்னவா இருக்கும் 0.5% இருக்கும். 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 0.5%. அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணணும் 5/1000 × 100 2 0 அடித்தோம்னா 2 1/2 1/2ங்கிறது 0.5. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 0.5. கேள்வி 130 சாதாரண ஆண்டின் 53 சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்ன? சாதாரண ஆண்டுன்னு என்னதுப்பா 52 வாரம் ப்ளஸ் 1 டே. அந்த 1 டேவை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 52 வாரம் பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த 1 டே எக்ஸ்ட்ரா இருக்க டே தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டே இருக்கு என்ன மொத்தம் 7 நாள். எக்ஸ்ட்ரா டே வந்து வாரத்துக்கு 7 நாளா, அந்த 7ல் ஏதோ ஒரு நாள், அப்போ 1/7. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1/7. 131 கேள்வி a/b ஈக்குவல் டு b/c எனில் a/4 b/4 ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட் சால்வ் பண்ணோம்ல, இது 2 ஒரு பேர், இது 2 ஒரு பேர். அப்படி சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்க, b² ஈக்குவல் டு b × b b² a × c. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே bக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம பாருங்க a/4 ஏன்னா வந்து b², இதை எப்படி எழுதலாம் b² b/4 நம்ம b² × b² பிரிச்சு எழுதிக்கலாமா? b² × b² பிரிச்சு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் b² ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். b² ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். ஸோ இதை இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். b² ஹோல் ஸ்கொயர்னா ac ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ a/4 a² × c², a² × c². இந்த a² அடிச்சோம்னா அது பேருமா 2. அப்போ ரிமைனிங் a² = c². 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி a² = c². கேள்வி 132 மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. இந்த நம்பர்லாம் பார்த்தாலே பாருங்க 1 9 25 என்னது
1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் நெக்ஸ்ட் என்னது 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயரோட மதிப்பு 121 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 121 கேள்வி 133 ஆங்கில எழுத்து ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அப்படியே இசட்டுக்கு 26 வரை கொண்டு போயிருக்காங்கப்பா ஓகேவா என்பது போல் தொடர்ந்து இசட்டுக்கு 26 அப்படி கொடுத்துருக்காங்க நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 7 15 15 4 13 அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நம்பர் பண்ண வேண்டியதான் டேரெக்டாக நம்பர் வச்சு சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாமே குட்டு டி மட்டும் கம் ஸோ முதல் நம்பர் என்ன 7ங்கும் போது ஜி தான் இது சான்ஸ் இல்லை மிச்சம் 3ல் தான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே குட்டு இந்த 4 விட்டுறலாம் எங்கே பார்க்கலாம் 13 அப்படின்னா என்ன நம்பர் 13னா எம் நம்ம கட் பண்ணுறது எப்படி தான் கட் பண்ணுவோம் 7லேருந்து எம் ரிவர்ஸில் வருவோம் 13ங்கிறது எம்ல ஸ்டார்ட் ஆகிறது ஆப்ஷன் சி தான் ஸோ 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி குட் மார்னிங் கேள்வி 134 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க என்னன்னா 500 ரூபாய்க்கு 6 வருஷத்துக்கு 5% கேட்குறாங்க நம்ம 10% என்ன வரும் 10%னா 50 5%னா 25 25 × 6 ஆன்சர் எழுதிடலாம் 25 × 6 150 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 150 டேரக்டா நம்ம சதவீதம் வச்சு எழுதிடலாம் இல்லை நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்முலா நமக்கு என்ன PNR/100 நமக்கு ஃபார்முலா SI = PNR/100 ஸோ P 500 × N 6 R 5/100 20 கட் பண்ணோம்னா என்ன வரும் 5 × 5 25 25 × 6 150 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ரூபாய் 150 கேள்வி 135 கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எத்தனை முக்கோணம் உள்ளது நம்ம என்ன சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தா நமக்கு ஒரு ஈஸியான ஐடியா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 1 2 3 4 5 முக்கோணம் இதை நம்ம முக்கோணம்னு சொல்ல முடியாது 3 சைடு இருக்கிறது முக்கோணம் கிடையாது ஸோ 5 முக்கோணம் அப்போ நமக்கு 5 இருக்கு இன்னொன்று இந்த கனெக்டிங் பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 ஸோ இன்னொரு 5 முக்கோணம் ஃபார்ம் ஆகும் இந்த 5 கூட இந்த 5 ஆட் பண்ணால் போதும் ஆன்சர் 5 + 5 10 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 10 கேள்வி 136 1 cube 2 cube 3 cube up to k cube equal to 44100 கொடுத்துருக்காங்க ஏனெனில் 1 + 2 + 3 + up to k இன் மதிப்பு கேட்குறாங்க நமக்கு இது பாருங்க ஃபார்முலா தானே ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு தொடர்வரிசையோட ஃபார்முலா என்னது நம்ம நம்பர் சாதாரணமாக எழுதுனா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நம்பருக்கு இதுக்கு ஃபார்முலா n × n+1/2 எழுதுவோம் இதே கியூப்னு வந்தால் நம்ம ஃபார்முலா என்ன எழுதுவோம் n × n+1/2 தி ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம் ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் பாருங்க இந்த ஃபார்முலா பாருங்க இங்கே ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன பண்ணுவோம் இதுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸ்கொயரை ரிமூவ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம் ரூட் போடுவோம் ரூட் பார்த்தாலே பாருங்க இந்த நம்பர் பார்த்தாலும் நீங்கள் சொல்லிடலாம் 441 எந்த நம்பர் 441 எந்த நம்பரோட ஸ்கொயர் 21 ஸோ 21 எழுதிடுவோம் 2 0ல 1 0 வெளியே எடுக்க போகிறோம் அப்போ 210 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 210 கேள்வி 137 a/3 b/4 c/7 எனில் a + b + c/c இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்புறம் என்ன பண்ணோம் ஏக்கு நேரம் கீழே இருக்குது ஏவோட மதிப்பு பிக்கு நேரம் இருக்குது பியோட மதிப்பு சிக்கு நேரம் இருக்குது சியோட மதிப்பு அப்போ ஏவோட மதிப்பு என்ன 3 பியோட மதிப்பு 4 சியோட மதிப்பு 7/c 7 கூட்டினா பாருங்க என்ன வரும் 7 + 7 14 14/7 14/7 அடிச்சோம்னா 2 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 கேள்வி 138 1 + 2 + up to k அந்த கொஸ்டினோட 136 கேள்வியோட ரிவர்ஸ் வெர்ஷன் ஸோ நமக்கு என்ன ஃபார்முலாங்க n × n+1/2 கியூப் கொடுத்தா என்ன ஃபார்முலா n × n+1/2 தி ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம என்ன பண்ணணும் 55 ஸ்கொயர் பண்ணால் போதும் 55 ஸ்கொயர் பண்ணால் போதும் ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் 5ல் முடியும் எல்லா நம்பருமே 5ல் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இன்னொரு ஆப்ஷன் சொல்லலாம் 5ல் என்ன சொல்லலாம் 25ல் முடியும்னு சொல்லலாம் இது 2 25ல் முடிஞ்சிருக்கு ஸோ அது 2 சான்ஸ் இல்லை ஆனால் 2 ஆப்ஷன் 25ல் முடிஞ்சிருக்கு சரி அப்போ நெக்ஸ்ட் போகலாம் ஆப்ஷன் 5 நெக்ஸ்ட் நம்பர் என்ன 6 இது 2 பெருக்கினோம்னா எழுதிக்க வேண்டியதான் அப்போ 55 ஸ்கொயர் என்னது 3025 55 ஸ்கொயர்னா 3025 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 3025 கேள்வி 139 பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க BCEF கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க ஸோ பாருங்க 1 + 2 அப்படின்னா 3 + 3ல வரணும் ஒரு ஆப்ஷன் இல்லை ஸோ நம்ம நம்பர் போட்டு பார்க்கலாம் நம்பர் போட்டு பார்ப்போம் சரியா வருதான்னு பார்ப்போம் பி அப்படின்னா என்ன நம்பர்
2, Cனா 3, E 5, Gனா 7. ஸோ அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, பகா எண்கள் பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பாருங்க 2, 3, 5, 7. அடுத்த பகா எண் என்ன 11 வரணும். ஏபிசிடியில் நம்பர் பண்ணும்போது 11 எதுக்கு வரும் பாருங்க, ஹெச்கா. நெக்ஸ்ட் பார்ப்போம் 2, 3, 5 11 வரணும். 11 என்ன வரும், A B C D E F G. இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவோம், இ ஜோதி. நம்ம தான் இ ஜோதி எழுதுவோம்ல, இ ஜோதி ஒன்று எழுதலாம் இல்லை, இ ஜோதி. ஈனா 5, ஜேனா 10, ஓனா 15, T20 Y. ஸோ நெக்ஸ்ட் 11 ஜேக்கு அடுத்து என்ன வரும், ஐஜே கே, ஜேக்கு அப்புறம் கே. ஸோ அதான் 11. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி கே. கேள்வி 140. 2x is to y equal to 8 is to 5 எனில் 3x plus 3y is to 4x minus 2y மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மதிப்பு யாதுன்னு கேட்கும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல x ஒய்னு எடுத்தா டேரக்டா எடுப்போம். சிம்பிள், இங்கே அதே தான். 2x கொடுத்துருக்காங்க, அப்போ 2x ஈக்குவல் டு என்னது, 2x ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 2ஆல கட் பண்ணோம் 4. எக்ஸுங்கிறதுல 4ம் ஒய்ங்கிறதுல 5ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்க, எக்ஸுங்கிறதுல 4, 3 into 4 12 plus 3 into 5 15 is to 4 into 3 என்ன வரும், 4 into 4 4 into 4 16 minus 2 into 5 10 2 into 5 10. ஸோ ப்ளஸ் பண்ணோம்னா பார்ப்போம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 27, மைனஸ் பண்ணோம்னா 16 மைனஸ் 10 6. 3 டேபிளில் அடித்தோம்னா 9 is to 2 இருக்கு ஆப்ஷன் சி. 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 9 is to 2. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 31ல நம்ம சைக்காலஜி பார்ட் வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். ஸோ ஸ்கூல் புக் ஃபுல்லாக நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 40 கொஸ்டின் நம்ம எஸ்ஐ எக்ஸாமில் என்ன கேட்கலாம், ஸ்கூல் புக்கில் எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணல, எஸ்ஐ எக்ஸாமில் என்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸாக ஒரு 40 கேள்வி செலக்ட் பண்ணி பார்த்தோம். அதில் நம்ம இங்கிலீஷ் பார்ட் டெஸ்ட் நம்பர் 31ல இங்கிலீஷ் பார்ட் பார்த்தோம்னா ஜெரண்ட். ஜெரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெரண்ட் அப்படின்னா என்ன, verb ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதான் ஜெரண்ட். verb கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்தா ஜெரண்ட். ஸோ சிம்பிள், நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் verb கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்தாங்க, அதான் ஆன்சர். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கேள்வி 91 பாருங்க, ஜெரண்ட் 10 கொஸ்டினுமே ஜெரண்ட் தான் கேட்டிருக்கோம். டேஷ் இஸ் a healthy habit. ஆப்ஷன்ஸ் பார்த்தா தெரியுது, ஐஎன்ஜி எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. 91வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ வாக்கிங். 92வது கேள்வி, டேஷ் மைட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், டிராவலிங். 92nd question ஆன்சர் ஆப்ஷன் டி டிராவலிங். 93rd question, the best astronaut almost quit dash, trying to learn the complex informations. 93rd question answer option C trying. 94th question பார்க்கலாம், the Marina encouraged him by saying it's no good dash, quit the project right at the end. அப்போ நம்ம என்னது, quitting. ஏன்னா verb plus ing தானே. 94th question answer option B quitting. 95th question, if you give up dash study now your mission will be scrubbed. verb plus ing gerund na studying, option A. 95th question answer option A studying. 96th question, we astronauts must keep on dash for our space launch, verb plus ing, prepare plus ing போட்டோம்னா preparing. 96th question answer option B preparing. 97th question, some say it's no use dash bracketல travel to distant planets because it takes too long. travel நம்ம ஜெரண்டா மாத்தணும், verb plus ing, travel plus ing traveling. 97th question answer option C traveling. 98th question, risk. அந்த risk நம்ம வந்து ஜெரண்டா மாத்தணும், risk plus ing risking. 98th question answer option D risking. 99th question, however we won't delay dash blast off into the space. blast நம்ம என்ன பண்ணணும், ஜெரண்டா மாத்தணும், blast plus ing blasting. 99th question answer option A blasting. 100th question, the doctor advised him against dash in the sun, verb plus ing. எல்லாமே கொடுத்திருக்காங்க, ing கொடுத்திருக்கிறது ஆப்ஷன் B மட்டும்தான். ஸோ 100வது question ஆன்சர் ஆப்ஷன் B wandering. இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் 31க்கான சைக்காலஜி 9th ஸ்கூல் புக்கில் பார்ட் 1 ப்ளஸ் இங்கிலீஷில் ஜெரண்ட் பார்த்தும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.